வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த க்யூட்டான பப்பி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு முடி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் க்ளேயை நல்லா பிசைஞ்சிட்டு அது ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வரேன். அது அப்படியே இந்த மூடிக்கு மேலே நான் ஊற்றுறேன். நெக்ஸ்ட் நான் கொஞ்சம் கூட க்ளே எடுத்துக்கிறேன். அதை அப்படியே ஓவல் ஷேப்புக்கு கொண்டு வரேன். அதுக்கப்புறம் கத்தி எடுத்து ரொம்ப லைட்டாக லைன்ஸ் அதுக்கு மேலே வரைகிறேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு உட்டோட ஷேப் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக அந்த மாதிரி வரைஞ்சி அதை வந்து இந்த கேப்புக்கு சைடில் ஒட்டிடுறேன். அதே மாதிரி நான் நிறைய பண்ணிவிட்டு அது ஃபுல்லுமே இந்த கேப்புக்கு சைடில் ஒட்டிடுறேன். இந்த மாதிரி சுற்றியும் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பப்பி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் க்ளே எடுத்து அதை ரவுண்டாக ஷேப்புக்கு கொண்டு வரேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வாய் பண்ணுறதுக்கு நான் ஒரு குச்சியை வச்சு ஒரு வி ஷேப் மாதிரி அந்த ரவுண்டான க்ளே இருக்குல்லையே அதில் மேலே க்ரியேட் பண்ணுறேன். பப்பியோட வாய் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து நாக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு குட்டி பீஸ் ஆஃப் க்ளே எடுத்துக்கிறேன். அதை வந்து ஓவல் ஷேப்பு கொண்டு வந்து அதுக்கு மேலே ஒரு பின் வச்சு ஒரு லைன் வரைகிறேன். அவ்வளோதான், நம்ம நாக்கும் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் 2 பால் மாதிரி க்ளேலே பண்ணுறேன். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே நான் வந்து அந்த ரவுண்டாக நம்ம ஃபஸ்ட் பப்பியோட ஃபேஸ் வச்சு க்ரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுக்கு மேலே இது எல்லாத்தையும் அட்டாச் பண்ணுறேன். இப்போ மூக்குக்கு ஒரு ஓவல் ஷேப் மாதிரி க்ரியேட் பண்ணி அதுவும் இந்த 2 ரவுண்டுக்கு மேலே அட்டாச் பண்ணுறேன். இப்போ நம்ம பப்பியோட மூக்குமே ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் அந்த வாயுமே அதுக்கு கீழே வந்து இந்த வாயிலிருந்து வெளியில் வர மாதிரி அட்டாச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பப்பிக்கு காது பண்ணுறோம். அதுக்கு வந்து ஒரு பீஸ் ஆஃப் க்ளே எடுத்து அது கீழே மட்டும் பல்ஜ் ஆகிற மாதிரி மேலே வந்து கொஞ்சம் ஒல்லி ஆகிற மாதிரியும் நான் கையிலே ஷேப் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு அந்த பின்னை வச்சு நான் அந்த மாதிரி 3 லைன் வரைகிறேன். அவ்வளோதான், அந்த காதுமே ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி நான் காது இந்த சைடு லெஃப்ட் சைடுக்குமே அதே மாதிரி காது ஃபில் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நான் ரொம்பவே குட்டியாக நான் ரவுண்ட் க்ளேயில் குட்டியான ரவுண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து கண்ணுக்கு நான் அட்டாச் பண்ணுறேன். அவ்வளோதான், நமக்கு பப்பியோட ஃபேஸ் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு மேலே இந்த கண்ணுக்கு மேலே ஐப்ரோஸ் இருக்கு இல்லையா, அதுவுமே நான் வந்து குட்டி பீஸ் ஆஃப் க்ளே எடுத்து அதை வந்து ஒரு ஐப்ரோ ஷேப்புக்கு கொண்டு வந்து அதையும் நான் அட்டாச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த கேப்பை வச்சு அதுக்கு மேலே ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு கொஞ்சம் க்ளே அட்டாச் பண்ணிக்கிறேன். அதுதான் பப்பியோட பாடிக்கு. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு மேலே நான் வந்து ஒரு பின் அட்டாச் பண்ணி அதுக்கு மேலே வந்து இந்த பப்பியோட ஃபேஸை வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ தட் அந்த இதிலிருந்து உங்களுக்கு நின்று எட்டி பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறேன். நெக்ஸ்ட் நான் இதே மாதிரி கை க்ரியேட் பண்ணுறேன். அதையுமே நான் இந்த இதில் அட்டாச் பண்ணிக்கிறேன்.
நெக்ஸ்ட் நான் லீஃப் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு அதையுமே இந்த க்ளேயில் தான் பண்ணேன். அதை பண்ணிவிட்டு இந்த நம்ம பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி ரவுண்டாக நான் அட்டாச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் குட்டி குட்டி பால்ஸ் வந்து க்ளேலே பண்ணிவிட்டு அதை சுற்றி நான் வந்து கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக இந்த மாதிரி சுற்றி இந்த மாதிரி இதில் போடுறேன். நெக்ஸ்ட் நம்ம இதை ஃபுல்லும் பெயிண்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம பப்பி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.